நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான சுபஹான மௌலிது மஜ்லிஸ் ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை கபூல் செய்வான். ஆமீன். இதோடைய நன்மையும் சவாபையும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்திச்சு அவருடைய துவாவும் அவருடைய பரக்கத்தும் அவருடைய ரஹ்மத்தும் அவருடைய ஃபைசானியத்தையும் நம் அனைவர்கள் மீதும் பொழிய செய்வான். ஆமீன். குறிப்பாக இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்த முகமது யூசுப் பாய் அவர்களுக்கும் அவருடைய மகன்களாகிய நூறு முகமது அவர்களுக்கும் வக்கீல் முகமது காரஷா என்பவருக்கும் நூறு முகமதுடைய பீவிக்கும் அவருடைய குழந்தைக்கும் அதே போல இங்கே வருகை தந்திருக்கிற அஜ்மீர் ஷரீப் என்பவருக்கும் அவருடைய பீவிக்கும் அவருடைய மகனாருக்கும் அவருடைய மகளுக்கும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வங்களும் எல்லா வகையான பரக்கத்துகளும் ஆஃபியத்தும் யா அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹு தஆலா வழங்கி அல்பாரிப்பான். ஆமீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கிறோமோ அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு சமயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில் வந்துட்டு இருக்காங்க. எதிரில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் கட்டுப்பட்ட அப்துல்லா இப்னு அப்பாஸ் நடந்து வர்றாங்க. சின்ன சிறுவர், ரெண்டு பேரும் குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த இடத்தை கடந்ததற்கு பின்னர் தூரமா போனதுக்கு பின்னர் மீண்டும் குதிரையில ஏறி போனாங்க. ஏங்க அப்படி செஞ்சீங்க? நீங்க பெரியவங்கல்ல, நீங்க கலீஃபாவல்ல, பெரிய அந்தஸ்துக்குரியவங்கல்ல, ஏன் அப்படி செஞ்சீங்க? சிறுவரை பார்த்து சொன்னாங்க, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அல்ல, அவங்களுக்கு ஒரு தனிய கண்ணியம் இருக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்? அது சின்னவங்களா இருந்தா சரிதான், அங்க தனியா உட்கார்ந்து சபை கொண்டு வந்துடணும். நம்மளை விட யாரு சேர்ந்தவங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. நம்ம எல்லாம் குஃப்ரிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம், ஆனா அவங்க அப்படி இல்லை, அந்த நூரே முஹம்மதியாவிலிருந்து வந்தவங்க என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோமாக. அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க? ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வந்துட்டா, அன்னஹு கான யுஹத்திது ராத்த யோமின் ஃபீ பைத்திஹி வ கான விலாதத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகௌமிஹி. எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, அக்கம் பக்கம் பெரிய கூட்டம் வீட்டுல சேர்ந்துரும். என்ன செய்வார்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை பற்றி சொல்லுவாங்களாம். அப்படி சொல்கிற பொழுது சபையில சந்தோஷமா எல்லாத்துக்கும் ஆயிடுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம், மௌலூது, ஸலவாத் மஜ்லிஸ்னா அந்த சபை என்ன ஆயிருமா? சந்தோஷத்தில் களை கட்டி விடும். ஆனா முஸ்லிமத்து பிடிச்சவன் சைத்தா வகைராக்களுக்கு என்ன ஆயிரும்? அலர்ஜி ஆயிரும். நம்ம யாரையும் குறை சொல்லல, என்ன செய்யற அறியாம அலர்ஜி அப்படியே உடம்பெல்லாம் இந்த எரிச்சல் மாதிரி ஆயிரும். நம்மளையும் நம்ம குடும்பத்தாலும் அந்த மாதிரி இருந்து காப்பாற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்பு மகத்துவத்தை மௌலூது மஜ்லிஸில் சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு உருவாகிற பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி ஆமீன். ஆமீன். சந்தோஷம் மட்டுமல்ல, வயஹ்மிதுன் அல்லாஹ், அல்லாஹ்வை புகழுவாங்க.
ரசூலுல்லாஹ் பத்தி பேசும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் யார புகழுவாங்களா? எல்லாம் செஞ்ச பிறகு உடனே அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் போய் சல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமா ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்ல யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல்லாஹ். சபே யாருக்கு சலாம் சொல்லுமா? ஸலவாத்தும் சலாமும் சொல்லுவாங்க. இப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில் ஃபைதன் ஜா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹல்லத்து லக்கும் ஷஃபாஅத்தினா, என்னுடைய பரிந்துரை என்னுடைய துஆ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டாயம் கிடைக்கும். சபையில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு யார் கிடைக்கும்? என்னுடைய துஆ கிடைக்கும். உலகத்தில் மாத்திர கபூலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. தன்வீர் என்கின்ற ஹதீஸ் கிதாபில் இந்த விஷயம் பதிவு செய்யப்படும். அவருடைய சிறப்பு எப்படி தெரியுமா? இப்படி எல்லாம் செஞ்ச பரக்கத்துன்னு தெரியுமா? சிறுவர் தான். குர்ஆன்ல ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விளக்கம் சரியா கிடைக்கலன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் பெரும் போன்ற சஹாபிகிட்ட யார்கிட்ட வருவாங்கன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வருவாங்களா, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்பாங்களாம். இதெல்லாம் கிடைப்பதற்கு என்ன பல காரணங்களில் ஒரு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியப்படுத்திய விதம். அந்த மாதிரி நம்மளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடு முஹப்பத்தோடு இந்த மௌலூது மஜ்லிஸ்ல கலந்து கொண்டோம்னா யாரு துஆ கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒண்ணு அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம், அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைன்னு கேட்டிருப்போம். நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை, ஒரு கவுன்சில் ஆகணும்னு ஆசை. ஆனா அல்லாஹ் நமக்கு கவலைப்பட வேண்டாம், நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஆனா நம்ம குழந்தையோட கொடுப்போம். அப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? நீ கேட்ட உனக்கு தரல, ஆனா உன் குழந்தையோட குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கிறேன் பாரு. நீ ஆலிமான்னு உன் குழந்தைய நீ கேட்ட, ஆனா ஆகல, ஆனா உன் குழந்தையோட குழந்தைக்கு அந்த பாக்கியம் கொடுத்துட்டேன் பாரு. அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவருக்கு சொல்லப்படும், உணர்த்தப்படும். ஆகையால இந்த மாதிரி மஜ்லிஸ் கலந்து கொள்வது ஒரு பாக்கியம் என்பதை நாம் நினைவில் பொறுப்போமாக. யா அல்லாஹ்வே ரஹ்மானே, இந்த மாதிரி மஜ்லிஸ்களை கலந்து கண்ணியப்படுத்துகிற சூழ்நிலை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கு குடும்பத்தார்களுக்கு வழங்கி அர்ப்பணிப்பாயாக. இதை